இன்னைக்கு பார்க்க போகிற இன்டர்வியூ கொஸ்டின் என்னென்னா, ஹவு டு வி மானிட்டர் அண்ட் ஆப்டிமைஸ் யுவர் பர்ஃபார்மன்ஸ் இன் ஸ்ப்ரிங் பூட். கைஸ், நம்மளோட ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனில் பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ ஏதாவது வந்துச்சுன்னா அதை எப்படி நம்ம ஆப்டிமைஸ் பண்ணி ரெக்டிஃபை பண்ணுறது, அதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ வந்துச்சுன்னா ஃபஸ்ட் நம்ம செக் பண்ணுறது நம்மளோட ஆக்சுவேட்டர் மூலமாக நம்மளோட அப்ளிகேஷனை கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணிட்டுருக்கணும். மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்கும்போது நமக்கு தெரிஞ்சிடும் ஏதாவது ஒரு பீனில் வந்து அவ்வளோ ஆப்ஜெக்ட் வந்து அன்யூஸ்டாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ஃபஸ்ட் ரெக்டிஃபை பண்ணோம். அதை எப்படி பண்ணோம்னா, நெக்ஸ்ட் நம்ம லாக்ஸ் பார்த்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். தென் மூணாவது விஷயம் என்னென்னா, சம்டைம்ஸ் டேட்டாபேஸ் ரிலேட்டட் ஆப்ரேஷன்ஸில் வந்து அந்த கொரியிலேருந்து டேட்டா வந்து ரிட்ரீவ் பண்ணிட்டு வரது ரொம்ப ஸ்லோவராக இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம ப்ராப்பர் இண்டெக்ஸஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணோம். தென் ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து ரிக்வெஸ்ட் வருது, நம்ம வந்து லார்ஜ் நம்பர் ஆஃப் டேட்டாஸை ரிட்ரீவ் பண்ணுறதுக்கு பேஜினேஷன் அண்ட் ஷார்ட்டிங் ரெபாசிட்டரி யூஸ் பண்ணி நம்ம வந்து பேஸ்ட் ஆன் த பேஜ் சைஸ் வந்து நம்ம டேட்டா வந்து ரிட்ரீவ் பண்ணி சென்ட் பண்ணலாம். தென் ஃபைனலாக வந்து நம்ம வந்து கேட்சிங்கை எனேபிள் பண்ணலாம். ஸ்ப்ரிங் பூட்டோட டிஃபால்ட் கேட்சிங் எனேபிள் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு வந்து சம் எக்ஸ்டர்னல் கேட்ச் வேணுன்னா நீங்கள் ரெட்டிஸ் கேட்சை எனேபிள் பண்ணலாம். ஸோ இவ்வளோ விஷயம் பண்ணியும் திருப்பி உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இஷ்யூவாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஆசிங்க்ரனஸ் வே ஆஃப் கம்யூனிகேஷன் உங்களோட அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணலாம். பிகாஸ் வந்து மில்லியன்ஸ் டேட்டாஸ் வந்து நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா நம்ம ஆசிங் ப்ராசஸ் பண்ணி யூஸ் பண்ணுறது தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். ஸோ கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் யூ ஆல்.